மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பும் பாசமும் நிறைந்த சகோதர சகோதரிகளே, வருடம் எவ்வளவு வேகமாக சென்று விட்டது. இந்த வருஷத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கிறோம். இந்த நாளில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை நம்முடைய தியானத்துக்கென்றும் நற்செய்திக்கென்றும் நாம் தெரிந்து கொள்வோம். எப்போதும் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளில் ஒன்று திராட்சை. அவர் முதலாவது அற்புதத்தை ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் என்று யோவான் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையோட ஒன்றித்து போன ஒரு வார்த்தை திராட்சை, திராட்சை செடி. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்பொழுதாவது திராட்சை செடியாக உணர்ந்திருக்கிறீர்களா? இயேசு தம்மை குறித்து போதிக்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில்
நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். எவ்வளோ அர்த்தமுள்ள ஒரு மார்க்கமாக இது இருக்கிறது என்று பாருங்கள். ஐ ஆம் த ட்ரூ வைன், யூ ஆர் த பிரான்ச்சஸ். இந்த வார்த்தை என்னை மிகவும் அன்பு கூறச் செய்கிறது. கடவுள் எனக்கு கொடுத்த இடத்தை நான் சிந்தித்து பார்க்கிறேன். அவர் மரமானால் நான் கிளையாக இருக்கிறேன், அவர் செடியானால் நான் கொடியாக இருக்கிறேன். இந்த உறவை எண்ணி பாருங்கள். இந்த வருஷ கடைசியில் கிறிஸ்து உங்களுக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்? அவரோடு கூட பின்னி பிணைந்து வளர்ந்து வருகிற ஒரு கொடியாக உங்களை காண்பிக்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். பக்கம் 810. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இவ்வளோ அருமையான ஒரு பாடல், கவனிச்சிங்களா? இதை ஏசாயா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு 750வது ஆண்டிலே இந்த தீர்க்க தரிசனமாகிய பாடலை பாடுகிறார். ஏசாயா இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய திராட்சை என்று சொல்கிறார், தோட்டம் என்று சொல்கிறார், அது மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, நாம் அவருடைய தோட்டத்தில் திராட்சை செடியில் இருக்கும் கொடிகளாக இருக்கிறோம். அது போதும் எனக்கு. ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. நாளை நான் பூத்து குலுங்குவேன், காயாக கனியாக மாறுவேன். பிகாஸ் ஐ கண்டினியூ அஸ் எ பிரான்ச் இன் கிரைஸ்ட். எப்போதும் ஒரு திராட்சை செடியை பார்க்கும்போது அது உடனே பூ பூத்து காய்த்து அது பழமாக மாறிவிடும் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. அது திராட்சை தோட்டத்தில், திராட்சை செடியில் அது நிலைத்திருந்தால் அது உரிய காலத்தில் பூவையும் காயையும் கனியையும் உங்களுக்கு தரும். நாம் அதை உண்போம். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி விருந்து மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அங்கேயும் திராட்சை ரசத்தை எடுத்து, இது என் இரத்தம் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களை, இதை இணைத்து பார்க்கும்போது இந்த வருஷ கடைசியில் நாம் எங்கே இருக்கிறோம், யாரோடு இருக்கிறோம், எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம், நிலைத்து இருக்கிறோம், இன்றைக்கு நாம் பூவாக இருக்கிறோமா, காயாக இருக்கிறோமா, மனம் வீசும் பழமாக இருக்கிறோமா என்று எண்ணி பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் என்னுடைய செடியிலே நிலைத்திருந்தால் நீங்கள் என்னோடு சேர்ந்து வளருவீர்கள். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து நம்மை தனியாக விடவில்லை, அவர் நம்மோடு சேர்ந்து இருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒரு தகவல் இது. எதை சுத்தம் பண்ணுகிறார்? அந்த கனி கொடுக்க வேண்டிய செடியை அவர் சுத்தம் பண்ணுகிறார். அன்பு சகோதரர்களே, எந்த ஒரு செடியும் அதை சுற்றில் இருக்கிற கற்களை பொறுக்கி தூர எறிந்து எரியிட்டு நேரப்படி தண்ணீர் வார்த்து நல்ல சூரிய ஒளியிலே நிறுத்தும் போது தான் அது கனி கொடுக்கும். கனி கொடாமல் போனால் அது வீண், அது இடத்தை வீண் பண்ணுகிறது. ஆகவே கனி கொடாத கொடியை, காய்ந்து போன ஒரு கொடியை அறுத்து விடுவது நியாயமே. அறுத்த இவ்விதமான கொடிகளை எல்லாம் அங்கே வைக்க மாட்டார்கள். அதையெல்லாம் ஒன்று சேர்த்து யோவான் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஒருவன் என்னிலே நிலைத்திராவிட்டால்
வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். சரியான கருத்து தானே இது? ஏன் காரணம்? கனி கொடாத காய்ந்த அந்த இணைப்பை, கொடிகளை ஒன்று சேர்த்து எரித்து விடுவது நியாயம்தானே? என் அன்பு சகோதரர்களே, சில சமயங்களில் நாம் ஒரு எண்ணம் கொள்கிறோம், நான் கொடியாகவும் இருப்பேன், எந்த பழமாவானாலும் இருப்பேன். அப்படி நாம் எண்ணக்கூடாது. நீங்கள் கொடியானால் செடியில் இருக்க வேண்டும். நீங்கள் திராட்சையானால் திராட்சை பழங்களை கொடுக்க வேண்டும். நீங்கள் வேறு பழங்களை கொடுக்க நினைத்தால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் மதமாக மாறி கொடியாக இயேசு கிறிஸ்துவிலே இல்லாமலும் மெய்யான ஆவியின் கனிகளை கொடாமலும் பண்டிகைகளையும் பாரம்பரியங்களையும் பேசிக்கொண்டு அது தூரமாய் போய்விட்டது. அதனுடைய முடிவு அது ஒன்று சேர்க்கப்பட்டு எரிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனம், அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நமது ஆண்டவர் ஒரு அருமையான காட்சியை காட்டுகிறார். ஒரு திராட்சை தோட்டம், அது தேவனுடையது. அதில் நீங்களும் நானும் கொடிகளாக இருக்கிறோம். ஆனால் சிலர் எப்படி இருக்கிறார்களாம், முட்செடிகளாக இருந்து கொண்டு நான் திராட்சை கனிகளை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்களாம். They were thistles, but they wanted to produce the grape. அவர்கள் முட்செடிகளாக இருக்கிறார்கள். இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கை நம்மையே குத்தும் முள்ளாகவும் பிறரை குத்தும் முள்ளாகவும் நம்முடைய ஆத்மாவுக்கு பயனற்ற வாழ்க்கை செய்திருந்தால் அது எவ்வளோ பெரிய துர்பாக்கியமான நிலை. ஒரு கேள்வி கேட்கிறார், முட்செடிகளில் நீங்கள் எப்படி திராட்சை பழங்களை எதிர்பார்க்க முடியும்? எப்படி அத்தி பழங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரத்தை அதனுடைய கனிகளால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஆவியின் மார்க்கம், விசுவாசத்தின் மார்க்கம். நல்ல கனிகளை அது கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம், என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ரொம்ப அழகான, அமைதியான, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு வசனம். ஒரு திராட்சை செடியில் ஒரு சின்ன அதனுடைய கொடியை விட்டு விட்டு அந்த வெட்டு தெரியாமல் அப்படியே அந்த செடியோடு அதை விட்டு விட்டார்கள். இப்பொழுது முழு செடியும் நன்றாக இருக்கிறது. அந்த கொடி வெட்டப்பட்ட பாகத்தை உடைய அந்த செடியும் கூட பச்சையாக தான் இருக்குது. ஆனால் நேரம் போக போக, வெயில் ஏற ஏற, பசுமையாக இருந்த செடியில் ஒரே ஒரு தொடர்புள்ள கொடி அது மங்கி போய் அது காய்வதின் அடையாளத்தை காட்டுகிறது. காலையில் நமக்கு அது தெரியல, அது ஒடிந்து இருக்கிறது, வெட்டப்படுறதுன்னு நமக்கு தெரியல. இட் வாஸ் த பிரான்ச் வாஸ் கட் ஆஃப், இட் இஸ் அன்நோட்டிசபிள். ஆனால் போக போக தெரிகிறது அது காய்ந்து விட்டது. அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட விசுவாசத்தை விட்டு விலகி கொஞ்சம் கொஞ்சமாய் தூரமாய் போகிறோம். ஜீவனுள்ள தொழுகையை விட்டு தூரமாய் போனோம். கர்த்தருடைய நல்ல சீஷர்களாக இருப்பதை விட்டு தூரமாய் போனோம். நம்முடைய காணிக்கைகளை விட்டு தூரமாய் போனோம். நம்முடைய கீழ்ப்படுதலை விட்டு தூரமாய் போனோம். நம்முடைய குடும்பத்தை விட்டு தூரமாய் போனோம்.
மனைவி குழந்தைகளை விட்டு கணவன் தூரமாய் போனான். மனைவி புருஷனையும் பிள்ளைகளை விட்டு தூரமாய் போனாள். புருஷனும் மனைவியும் பெற்ற தாயும் தகப்பனை விட்டு தூரமாய் போனார்கள். பிள்ளைகள் பெற்றோரை விட்டு தூரமாய் போகிறார்கள். ஆரம்பத்தில் அந்த உறவு இருப்பது போல தெரிகிறது. கொடி அருந்திருக்கிறது என்பது வெளியே தெரியல. ஆனால் வாழ்க்கை என்னும் சூடு உஷ்ணம் உண்டாகும் போது, காற்று அதன் மீது வீசும்போது, மழை அதன் மீது பெய்யும் போது, வெட்டப்பட்ட கொடி அது நிலைத்தெறாமல் போனதுனால, அது செடியோடு ஒட்டாமல் போனதுனால அது கனியும் இல்லை, காய்ந்தும் போனது. அன்பு சகோதரர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராவிட்டால் இந்த பழைய ஆண்டில், எதிர்வரும் புதிய ஆண்டில் நீங்கள் கிறிஸ்துவுடனே அவருடைய வார்த்தையின்படி நிலைத்திராவிட்டால் தானாக நீங்கள் கனி கொடுத்து விட முடியாது. கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் எ டிபெண்டன்ட் ரிலிஜியன். கிறிஸ்துவம் என்பது கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனாக நீங்கள் கிறிஸ்தவராக இருந்து விட முடியாது. நீங்கள் திருச்சபையிட்டு தூரமாக வாழ்ந்து விட முடியாது. உங்கள் கோபங்களும் வருத்தங்களும் எரிச்சல்களும் கலகங்களும் உங்களை கர்த்தரிடத்திலிருந்து தூரமாய் பிரிக்கிறதை நீங்கள் உணர வேண்டும். இப்பொழுது யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுதியாய் கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த நிலைத்திருந்தால் ஆங்கிலத்தில் அபைட் என்ற ஒரு வார்த்தை. அதாவது ஒரு கொடி அல்லது கிளை மரத்துக்கு வெளியே ஒட்டப்பட்டிருக்கிறதா? இல்லை. மரத்தினுடைய எல்லா அணுக்களோடு சேர்ந்து அது உள்ளே ஊடுருவி வளர்ந்திருக்கிறது. நீங்கள் அந்த மரத்தினுடைய கிளையை தொட்டால், கொடியை தொட்டால், தரையிலே இருக்கிற வேர்களுக்கு அது உணரும். பூமியில் இருக்கிற வேர் அதை புரிந்து கொள்ளும். புரியுதா உங்களுக்கு? If you touch the branch, it touches the root. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால், if you abide with me, continue with me, you will be with the root. அந்த செடியினுடைய வேரோடு இருப்பீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் வாசனை திரவத்தை திறந்து மூடிய வைத்தால் வாசனையெல்லாம் வெளியே சென்று விடுவது போல, காற்றிலே கரைந்து விடுவது போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம் இந்த உலக மயக்கத்தில், கலகத்தில், போராட்டத்தில், வேதனையில் கரைந்து போகக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் கொடியானால் அந்த செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் கொடியானால் அந்த செடியின் வேரிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் வேரினால் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு அந்த செடிகளுக்கோ கொடிகளுக்கு தேவையான உணவாக அது மாறும். அதுதான் உங்களுக்கு பூவாகும், கனியாகவும் பெருகும். இப்பொழுது 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது ஒரு அற்புதமான வார்த்தை, ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் கொடிகளாக நிலைத்திருக்கும் போது, இதுவரைக்கும் திராட்சை, கொடி, கனி என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து நீங்கள், உங்கள் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை உங்களில் இருக்கும்போது, நீங்கள் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது, when you abide in his word, என்ன சொல்லுகிறார்? கொடியாகிய கிளையாகிய உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் விரும்புகிறதை, நீங்கள் கேட்பதை நான் உங்களுக்கு செய்வேன்.
எவ்வளோ ஆசீர்வாதம்! கொடி விரும்புவதை செடி நிறைவேற்றும் என்று சொல்கிறார். கொடியாகிய நீங்கள் வேண்டுகிறதை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். உங்கள் ஜெப வாழ்க்கை மேன்மைப்பட வேண்டும். நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு உண்டாகும். மார்க் 11:24 படிக்கிறோம். நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். நாம் அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு தருகிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கே பேசுகிறார். நீங்கள் செடியாகிய அந்த திராட்சையில் கொடியாக நிலைத்திருந்தால் நீங்கள் வெற்றியுள்ள, உங்கள் வேண்டுதலெல்லாம் தேவனால் கேட்கப்படக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. ஆபிரகாமுக்கு செல்வம் உண்டானது போல, ஆபிரகாமுக்கு பிள்ளை உண்டானது போல உங்கள் வாழ்க்கையிலும் பிள்ளைகளும் உங்கள் வாழ்வுக்கு ஏதுவான செல்வங்களும் உண்டாகும் என்று சொல்கிறார். You will be blessed with children and prosperity. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று சொல்கிறார். 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், நீங்களும் எனக்கு சீஷராயிருப்பீர்கள். The more fruit brings glory to God. அதிக கனிகளை கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவரா, ஒரு கிறிஸ்தவ குடும்பமா, கிறிஸ்தவ பெற்றோர்களா, கிறிஸ்தவ திருச்சபையா எண்ணி பாருங்கள். நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதனால நீங்கள் எனக்கு சீஷராயிருப்பீர்கள். ஆங்கிலத்தில் யூ ஷால் பி மை டிசைபிள்ஸ். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் படிக்கிறோம். முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. நீங்கள் எனக்கு சீஷர்களாயிருப்பீர்கள். இப்பொழுது செடி கொடி திராட்சை என்ற அந்த கருத்து நீங்கி நம்மோடு தேவன் நேரடியாக பேசுவதாக அமைந்துவிட்டது. இந்த ஊமை நேரடியாக நம்மிடத்தில் பேசுவதாக மாறிவிட்டது. இயேசு திராட்சை செடி, பிதாதன் தோட்டக்காரர், சீஷராகி நீங்களும் நானும் அதில் உள்ள கொடிகளும் கனிகளுமாக இருக்கிறோம். நாம் அதிக கனிகளை கொடுக்கும்போது பிதா மகிமைப்படுகிறார், நாம் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். இந்த ஆண்டின் இறுதியில் நான் அவருடைய சீஷன். ஐ ஆம் இஸ் டிசைபிள். என்னை யாரும் தடுக்க வேண்டாம். என் முகம் அவரை நோக்கி இருக்கிறது, அவருடைய வருகை காத்திருக்கிறது. நான் அவருடைய சீஷன். உலகம் முழுதும் நான் புறப்பட்டு சென்று நற்செய்தியை சொல்லுவேன். நான் அவருடைய சீஷன். அவர் நிமித்தம் உலகத்தில் பாடுகளை அனுபவிப்பேன். நான் அவருடைய சீஷன். சிலுவை நிமித்தம் நான் வெட்கப்பட மாட்டேன். நான் அவருடைய சீஷன். இயேசு சொன்ன வார்த்தைகளில் நான் நிலைத்திருப்பேன். இந்த உலகத்தோடு நான் போவது கிடையாது. நான் அவருடைய சீஷன். அவர் நடந்த விதமாக நானும் நடக்கிறேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டாக வேண்டும். 9வது வசனம், பிதா என்னிலே அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என் அன்பிலே நிலைத்திருங்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். அபைட் இன் மை லவ். முதல்ல சொன்னார் என்னுடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அதுக்கு முன்னால் சொன்னார் செடியிலே கொடியாக நிலைத்திருங்கள். இப்பொழுது சொல்கிறாரு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்ம குடும்பத்தில் யாராவது பிரிஞ்சு போனால் நமக்கு வருத்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா அன்பில் இருந்து அவங்க அருந்து போகிறாங்க. சபையை விட்டு ஒரு ஆள் வெளியே ஓடுறாருன்னா பின்வாங்கி அவர் அன்பை விட்டு போய்விடுகிறார். He is losing his ground by leaving the church. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, 11ஆம் வசனம் பாருங்கள், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம்
நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும்போது கடைசியில் வந்து சொல்கிறாரு, சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். You will be greatly rejoiced. Continue with me. Your joy will be complete என்று சொல்லுகிறார். சந்தோஷம் துவங்கி அது போகாமல் அது நிறைவடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னுடைய சந்தோஷத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் படித்த இந்த பாடத்தில் ஒரு கருத்தை கவனிங்க. கொடி செடியில் நிலைத்திருக்கணும், கொடி மிகுந்த கனிகளை கொடுக்கணும். கொடிகள் அதிக கனிகளை கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் கொடிகளானால் அவருடைய போதனையிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் அவருடைய போதனையிலே நிலைத்திருந்தால் அவருடைய சீஷர்களாக நாம் இருப்போம். நாம் அவருடைய சீஷர்களாக இருந்தால் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால் நாம் அதிக சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களும் உறுதிமொழிகளையும் நாம் பெற்றுக்கொண்டு அடுத்து வரும் சில நாளை கடந்து புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, ஆண்டுகள் உமது கரத்தின் ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரே எங்களுடைய வளர்ச்சியில் நீர் அக்கறை கொண்டிருக்கிறீர். நாங்கள் நல்ல திராட்சை கொடியாக உம்மிலே நிலைத்திருக்கவும், உமது வார்த்தைகளில் நிலைத்திருந்து உமது சீஷர்களாக இருக்கவும், உமது அன்பிலே நிலைத்திருக்கவும், உம்முடைய சந்தோஷத்திலே நிலைத்திருக்கவும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த தொழுகையை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்தும்படி எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படும் துதியாகி ஸ்தோத்திரத்தை அங்கீகரித்தருளும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் இந்த புதிய ஆண்டோடு உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே,
உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.